அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் துலாம் ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். வரும் 2025ஆம் ஆண்டு 3 முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி இருக்குங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வைத்துதாங்க ஆண்டு பலன்களை கணிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த 4 கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை இந்த 2025ஆம் ஆண்டு கொடுக்கும்ன்றத டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவலை நான் ஷேர் பண்ண போறேங்க. ஆல்ரெடி இந்த தகவலை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு டைரக்டா விருச்சக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அதாவது நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகளை போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடிய ஒன்று, ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. அந்த மாலைகளை நாம் அணியும் போது எந்த விதமான பலன்களையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை நம்ம வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலியை நம்ம கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். மேலும் இந்த கருங்காலி மாலையை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்க போறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரியை ஜபம் செஞ்சு மந்திர உருவேற்றி கொடுக்க போறோம். சோ இது ஒரு கவசமாக உங்களுக்கு இருக்கும். இதனுடைய விலை பார்த்தோம்னா சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். சோ விருப்பப்படுறவங்க நீங்க வாங்கி பாருங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும். எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. ஆண்கள், பெண்கள், எல்லா ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை தாராளமாக அணியலாம். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் இந்த ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை போடக்கூடாதுன்னு குறிப்பிடவே இல்லைங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள், சாஸ்திர விதிகள் இருக்கு. கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இதனுடைய பலன்கள் மிக அதிகம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அபரிவிதமான லாபத்தை கொடுப்பது, கண்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவதுன்னு இதற்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மன் கிட்ட இந்த மாலையை வச்சு நம்ம பூஜை செஞ்சு டிஸ்பேட்ச் பண்றோம், கொரியர் அனுப்புறோம். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை அன்னைக்கு தாங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக முதல் பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஜனவரி 2ஆம் தேதி நம்ம கொரியர் அனுப்ப போறோம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ், அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு அட்ரஸ்க்கு அதிகபட்சம் 2 கருங்காலி மாலைகள் மட்டும் தாங்க தரப்படும். ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணிருக்கிறதுனால எல்லாருக்குமே போய் சேரணும். முதல் பூஜைன்றதுனால கொஞ்சம் டிமாண்ட் இருக்குங்க. அதற்கு பிறகு நீங்க வாங்கிக்கலாம். சோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்ததாக இன்னொரு தகவல், நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கோங்க. சோ நீங்க எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய கனெக்டடா இருப்போம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப்ஸ் இருக்கும். ரெண்டுமே கிரீன் கலர்ல டிக் போட்டிருக்கும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட். இந்த 2 குரூப்ஸ்லயுமே நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நிறைய பிரத்யேக தகவல்கள், கோவில்ல நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ், கூட்டு பிரார்த்தனைகள், இன்னும் யூடியூப்ல சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சில பேர் தெரியாமல் நீங்க ஆட் குரூப் கொடுக்கிறதுனால
புதிய குரூப் கிரியேட் ஆகுதுங்க. அப்படி நீங்க செய்ய வேண்டாம். கிரீன் கலர்ல டிக் போட்டிருக்க இந்த 2 குரூப் மட்டும் நீங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க. நம்ம டீம்ல இருந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. சரிங்க, விருச்சக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்ததுங்க. இதன் காரணமாக நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல உத்தியோகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால நிறைய பிரஷர் இருந்ததுங்க. நேரம் கடந்து ஒர்க் பண்றது, இன்கிரிமெண்ட்லாம் பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவு கிடைக்காமல் இருப்பது, சக ஊழியர்களே நிறைய பாலிடிக்ஸ் பண்றதுன்னு இது போல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜாப் இன்செக்யூரிட்டி இருந்தது. நிறைய பேருக்கு வேலையும் போயிருந்தது. பர்சனல் லைஃப் எடுத்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய காரசாரமான விவாதங்கள், நீங்க சொல்ற விஷயத்தை வீட்ல இருக்கக்கூடியவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதுன்னு இது போன்ற சூழ்நிலைகளும் இருந்தது. உடல் ஆரோக்கியம்னு வரும்போது கால் பகுதிகள், எலும்பு, மூட்டு, பேக் பெயின், நெக் பெயின் இது போன்ற விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த நிலை மொத்தமா இப்ப மாற போகுதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இதற்கு காரணம் விருச்சகத்திற்கு 4ஆம் இடமான கும்பராசியில் ஆட்சி பலத்துடன் சனி பகவான் இருந்தாருங்க. இப்ப மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இப்ப சனி பகவான் வரப்போறாருங்க. இதன் காரணமாக பூர்வீகத்துல உங்களுக்கு சொத்துக்கள் இருந்தால் சாதகமான வழியில வந்து சேரும். பூர்வீக இடங்களில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும். கோர்ட்டு, கேஸ், வழக்குகள் இருந்தால் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். விருச்சக ராசிக்காரர்களின் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகும் குரு பகவான் 12ஆம் இடமான சுபவிரயஸ்தானத்தை பார்க்கறதுனால வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்குவீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், வசதியான இடங்களுக்கு நீங்க மாறுவீங்க. சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்றது போல மனதிற்கு பிடித்த வீடு அமையும். 4ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையும் சுகஸ்தானத்துல ராகு பகவானும் சஞ்சரிக்க போறதுனால நிறைய சொத்து சேர்க்கை ஏற்படும். இந்த 2025ஆம் ஆண்டு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டி வாகனம் எல்லாம் கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்க போறதுனால நிறைய புனித ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. பழமையான கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனதிற்கு பிடித்த நண்பர்களுடன் நிறைய பயணங்கள் அமையும். வேலை இல்லாம இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் மன நிம்மதியான வேலை கிடைக்கும். இதுவரை தொழில் வியாபாரத்துல மந்த நிலை இருந்தவங்களுக்கு சுறுசுறுப்பாக வேலைகள் நடக்கும். ரொம்பவுமே பிஸியா நீங்க மாறிடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மாத்திரைகள் சாப்பிடுறீங்கன்னா பலன் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்துமே இப்ப பலன் கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரொம்பவுமே வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிகமான அக்கறை நீங்க எடுத்துக்கணும். கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படக்கூடும். படிச்சதை கொஞ்சம் அதிகமா நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்பதாங்க அது மனதில் நிற்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்திற்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தாராளமான பணவரவு ஏற்படும். பழைய கடன்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமா ப்ரீக்ளோஷர் பண்ணிடுவீங்க. மொத்தத்தில் மன நிம்மதி பொங்கி வழியும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையும். பரிகாரம்னு வரும்போது மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்கு 2 நெய் தீபங்கள் ஏத்துங்க. அதே போல மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரம் தொடங்கி இரவு நேரத்திற்குள்ளாக ஏதாவது ஒரு உக்ர பெண் தேவதையை நீங்க வணங்கிட்டே வாங்க. முடிந்தால் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி நீங்க அர்ச்சனையும் செஞ்சுக்கோங்க. மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு குறைந்தது 2 பேருக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் 3 மடங்காக கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்த்தது கோச்சார பலன்கள். உங்களுடைய தசா புத்தி மற்றும் சுய ஜாதகத்தை பார்க்கும் போது இதனுடைய பலன்கள் சற்று அதிகமாகவும் கிடைக்கலாம் அல்லது கொஞ்சம் குறைவாகவும் கிடைக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற நம்பரை டிஸ்பிளேல கொடுத்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க
கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்றதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டும் போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.